நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கக்கூடிய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி நமக்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்தான். உலகத்தில் அல்லாஹுவால் நாம் படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை 3 கட்டங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹுல்லதீ ഖலகக்கும் மின் லூபின். அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான், அல்லாஹ் உங்களை பலவீனத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். பலவீனம் என்பது சிறு பிள்ளையாய் குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை இருக்கிற போது பலவீனமாகவே இருக்கிறது. அது தானாக உணவை உண்ண முடியாது, மற்றவரின் தேவை இருக்கிறது. தானாக தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதை அல்லாஹ் பலவீனமாகவே படைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் எலும்புகள் எல்லாம் உறுதியாகி விடுகிறது. தன் தேவைகளை, தன்னுடைய சுய விஷயங்களை அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. இரண்டாவது சொல்கிறான், சும்ம ஜஅல மின் பாதி லூபின் குவத்தன். அந்த பலவீனமான குழந்தை பருவத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பலமுள்ள, சக்தி உள்ள ஒரு பருவத்தை அல்லாஹ் உங்களை அடைய செய்கிறார். சக்தி வாய்ந்த பருவம் என்பது வாலிப பருவம். அல்லாஹ் அதை குவத் என்று சொல்கிறான். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் லுஅஃபன் வ ஷைபா. அந்த பலமுள்ள, சக்தி உள்ள வாலிபத்தில் இருந்து அல்லாஹ் மீண்டும் ஒரு பருவத்தை உங்களுக்கு வழங்குகிறான். அதுதான் வயோதிகம் என்கிற பலவீனம். ஆரம்பத்தில் குழந்தை பருவமும் பலவீனம், இறுதியில் வயோதிகமும் பலவீனம். 2 பருவத்திலுமே நம்முடைய தேவையை மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், மற்றவங்களை நாடக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். ஆனால் இந்த வாலிப பருவம் மட்டும்தான் சக்தி வாய்ந்த பருவம். தான் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த உத்வேகத்தோடு, வீரியத்தோடு எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கிற மனோதைரியத்தையும் உடல் வலிமையையும் ரப்பு கொடுத்தது இந்த வாலிப பருவத்தில் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சபையில் ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு தியாகம் செய்து இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பங்கெடுத்த சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் வாலிபர்கள். பெருமானார் வாலிபர்களை கொண்டுதான் இந்த தீனை உயர்த்தினார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகள் நிறைய நீங்க பார்க்கலாம். எல்லாருமே வாலிபர்களாக இருந்தாங்க. பெருமானார் அப்படிப்பட்ட ஒரு வாலிப கூட்டத்தை இந்த உம்மத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாய் உருவாக்கினார்கள். ஒரே ஒரு சஹாபியினுடைய வரலாறு சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமான் கொண்ட ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் செல்வ செழிப்போடு வாழ்ந்த பெரும் பணக்காரர்களில் ஒருவராய் இருந்தவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, முஸ்அப் ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணிந்தால் அவருடைய வாழ்நாளில் அந்த ஆடையை மீண்டும் அணிய மாட்டார். அதே போல அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை பார்ப்பதற்காக வேண்டி அவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருப்பார்கள். அவ்வளவு அழகான, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். உயர்தரமான உணவுகளை உண்பார். அவர் பூசக்கூடிய நறுமணம், அத்தர். ஒரு தெருவில் அவர் நடந்து போனார்னா அடுத்த தெருவில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களாமா, இந்த தெருவில் முஸ்அப் போயிட்டு இருக்கிறாரு. முஸ்அபுடைய அத்தருடைய வாடையை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள்.
அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பாக இருந்தவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரின் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய அடி விழுகிறது. அவருடைய தாயார் அவரை இஸ்லாத்தை விடும்படி வற்புறுத்துகிறார். ஆனால் நான் இஸ்லாத்தை விடமாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிறார். தாய் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவர் வீட்டை விட்டு துரத்தடிக்கப்படுகிறார். எதுவுமே இல்லை, அணிந்திருந்த ஆடையோடு அப்படியே வருகிறார். பெருமானாருடைய இந்த ஈமானுக்காக வேண்டி, ரசூலுடைய இந்த சொஹபத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தன்னந்தனியே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போறதுக்கு முன்னால மதீனாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்க யாராவது ஒருத்தர் அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போய் தன்னந்தனியே ஒரு வாலிபர் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீனை போதித்தார், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார், குர்ஆனை ஓதிக் கொடுத்தார். நிறைய எதிர்ப்புகள் வந்தது, அவைகளை எல்லாம் சமாளித்து இந்த மார்க்கத்தை ஓடச் செய்தார். கொஞ்ச காலத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவாசிகள்ல மிகுதியான பேர் பெருமானாரை பார்த்ததில்லை, பெருமானாரை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் முஸ்அப் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டார், பெருமானார்னா யாருன்னு சொல்லிக் கொடுத்துட்டார், தீனுல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிக் கொடுத்துட்டார். பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவின் ஊருக்கு வெளிப்பகுதியிலே ஒட்டுமொத்த மதீனாவும் வந்து நின்றது. பெருமானாரை கவி பாடி வரவேற்றார்கள். பெருமானாரை தன்னுடைய வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பெருமானாருக்காக தன் உயிரை கொடுக்கவும் தயாரானார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து மதீனாவாசிகளை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவாசிகள் ஒரு கூட்டத்துல போனாங்கன்னா நான் அவங்க கூட்டத்துல தான் நான் இருப்பேன். அவங்களுக்கு என்னால எந்த கைமாறும் செய்ய முடியல, ரப்பு தான் அவங்களுக்கு கூலி கொடுப்பான்னு சொன்னாங்க. அவர்களுக்கு பெயர் அன்சாரிகள், உதவி செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட அன்சாரிகளை உருவாக்கியது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்கிற ஒரு வாலிபர், ஒரே ஒரு வாலிபர். அவருடைய மார்க்க பற்றின் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டார்கள். கடைசியில முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். நான் பார்த்திருக்கிறேன், இவர் உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார், இஸ்லாத்துக்கு முன்னால உயர்ந்த உணவுகளை உண்டிருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் இவருக்கு கஃன் துணி கூட என்னால முழுமையா கொடுக்க முடியலன்னு சொல்லி பெருமானார் கண்ணீர் வடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய பின்னணியிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய அருமை என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சிருக்கணும். ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ நம்முடைய காலம் போயிட்டு இருக்குது, ஏதோ நம்முடைய பாதை எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் இது வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் வெற்றியான வாழ்க்கைக்கான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவதற்காக வேண்டி உலமா பெருமக்களும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களும் மிகப்பெரிய முயற்சி எடுத்து தங்களை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாலிப பருவத்தை இறை திருப்தி உள்ள, இறை பொருத்தமுள்ள வாழ்க்கையாக அமைத்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.